எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. ஆண்டவனுடைய அருள், ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க. இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம். பிப்ரவரி பிறக்க போகுது இல்லையா? 2026 கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும். அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசிடலாமா? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. பிப்ரவரி மாதம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம். என்ன சாமி கும்பிட்டா லாபம், என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம், எதை செய்யக்கூடாது, எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும், அதை பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் எதுக்குங்க? பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம். லாப நோக்கில் பிப்ரவரி, லாப நோக்கில் பிப்ரவரி. இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை லாபத்தை நோக்குனதுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும். அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும். வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். நல்லது நடக்கும். மேஷராசி சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். உங்கள் சாமர்த்தியத்துக்கு உங்கள் சவால்களை நீங்கள் சந்தித்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் ஏதாவது பெரிய தலையில் பாரம் வந்துருமோ, தர்ம சங்கடம் வந்துருமோ அப்படின்லாம் ஏதாவது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி. பிப்ரவரி அடித்து துவைச்சி வெளியில் காயப்போட போகிறோம். எல்லாத்தையும் நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் டோட்டலி ரிலீஸ் ஆக போகுது. மனசை ஃப்ரீ பண்ணிக்க போகிறோம். இதை தான் முதல்ல முடிவெடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு செய்தி என்ன தெரியுமா? உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் கேது, 3வது வீட்டில் குரு வக்கர நிலையில் இருக்கார், 10வது வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் 7ஆம் தேதி வரைக்கும் 10ல் இருக்கிற சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கு லாபத்துக்கு வரார். 8ஆம் தேதியிலேருந்து அடிச்சது லக்கி ப்ரைஸு. பிப்ரவரி 8லிருந்து உங்களுக்கு காதலர் தினம்தான் ஆரம்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11வது வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு புதன் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் புதன் பார்த்தீங்கன்னா 20/2/2026 புதன் வக்கரமாகிறார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 13/2 கும்பராசிக்குள்ளே வரார். 11வது வீட்டில் 12வது வீட்டில் சனி இருக்கார். இப்படி தான் உங்களுடைய கால கிரகம் அமையுது. இதுக்கு தான் என்ன பலன்னு பார்க்க போகிறோம். முதல்ல குருவை எடுத்துக்கிறோம். மேஷத்திற்கு 3வது வீட்டில் வக்கரம் பெற்று குரு இந்த மாதத்தில் ஹேண்டில் பண்ணுறதுனால சில குருமார்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சில பெரியவர்கள் குருமார்கள் உதவி பண்ணுவாங்க. அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதீங்க. என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, இது இப்போதைக்கு பயன்படுதோ இல்லையோ நாளைக்கு பயன்படுன்னு குருவை மீட் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. அதாவது குருக்கு நீங்கள் மீட் பண்ணுறது, குருவோட பேசுகிறது, குருவோட நீங்கள் பயணிக்கிறது ரொம்ப நல்லது. பழைய விஷயங்களெல்லாம் ஒரு குருக்கிட்ட பேசி ஒரு ஃபைனலுக்கு கொண்டு வந்துடலாம் இந்த மாதம். 5வது வீட்டில் கேது தொடர்றார் இல்லைங்களா? அதனால் அந்த குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது நம்ம கருத்து சொன்னால் கூட நம்மளை அப்படியே மாதிரி பார்ப்பாங்க, எரிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு பிடிக்காததாக இருக்கும். ஆனால் நம்ம பொறுத்துக்கிட்டு போகணும். குடும்பத்தில் நம்ம பேர் செக்ஷன், கணவன் மனைவி, மனைவி கணவன், குழந்தைங்க, இவங்களோட மேஷராசிக்காரவங்க பொறுத்துக்கிட்டு போகணும் இந்த பிப்ரவரியில். அப்போ என்ன பண்ணலாம்? ஞானம் கடந்த நிலை. அதாவது இப்போ என்ன, இவங்களெல்லாம் எப்படி அடக்கணுமோ ஆண்டவன் அடக்குவான், பார்த்துப்போம் அப்படின்னு ஞானம் கடந்த நிலையில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஞானம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டு இடமே இங்கே தான். 10வது வீடு, 10ல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கார். 7ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருக்காருங்க. அந்த 10ல் இருக்கிற சுக்கிரன் பணப்பிரச்சனைகளை 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்ப்பார், கஷ்டப்படுத்துவார். என்ன பண்ணலான்னு 7ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு போகிறார் பாருங்க, லாபம்தான். அப்போ பிப்ரவரியில் முதல் வாரத்தை விட்டுருங்க. பண லாபத்தை பற்றி பேசாதீங்க. அதுவும் முக்கியமாக தொழிலில் பணத்தை பற்றி பேசாதீங்க. யாராவது ஒரு கமிட்மெண்ட் ஆகிறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ எனக்கு பணம் கொடுப்பீங்க, இதில் என்ன பணம் எனக்கு கிடைக்கும், என்ன ஷேர் போடுவீங்க,
பணத்தை பற்றி பேசாமல் இருங்க 7ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 7க்கு பிறகு பணத்தை பற்றி தைரியமாக பேசுங்க. பணம் லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக. சுக்கிரன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி சூரியன் செவ்வாய் 10ல் தொடர்றாங்க. அதில் சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அன்னைக்கு அவரும் 11ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்போ பெரிய தலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகிடும். குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதாவது வில்லங்கங்கள், வீட்டில் பெரியவர்களால் ஏற்பட்ட சந்ததி ப்ராப்ளங்கள்லாம் கிளியர் ஆகும். ஸோ 11ஆம் வீட்டுக்கு சூரியன் போகிறதுனால. அடுத்தது செவ்வாய் மட்டும் 10ல் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் கோபம் எங்கே வந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில். அடுத்து பாருங்கள் 11ஆவது வீடு. இந்த 11ஆவது வீட்டில் வாக்கியப்படி சனி அங்கே உட்காந்துருக்கார். திருக்கணிதப்படி 12ஆம் வீட்டில் தான் இருக்கார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த 11ஆவது வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு சாமி. அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல தோற்று போக மாட்டீங்க. இன்னொருத்தவன் எவன் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கானோ அவன் எதுக்கு உட்காந்துருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அதனால் அந்த எதிரிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உள்ள என்ட்ரி 11ஆம் இடத்துல உட்கார்றதுனால லாபம். இதில் ரொம்ப ஸ்பெஷல் அக்கௌண்ட் என்ன தெரியுமா? பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி புதன் வக்கரம் அடைகிறார். ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பிப்ரவரி 20க்கு பிறகு குலதெய்வத்தை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குலம் விருத்தி அடையும். வீட்டில் இந்த 2026 ஏதாவது நினச்சி வச்சுருந்தீங்கன்னா அது ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் குலதெய்வ அனுகிரகத்தினால. இல்லை குலதெய்வத்தை இருக்கிற இடத்துலேருந்தே வழிபாடு பண்ணிங்க. 12ல் சனி பகவான் தொடர்றதுனால வெளிநாடு ட்ராவல், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வியூகங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த மேஷராசிக்கு. ஸோ மேஷராசியை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதம். அவ்வளோ பெரிய டஃப்பெல்லாம் கிடையாது. ஈஸியாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடந்து வர போகிறீங்க. சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலரை நிறைய எடுத்துக்கங்க. சாண்டல் கலர் நிறைய எடுத்துக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய சுவாமி முருகபெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. சிறப்பாக இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை அவாய்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட பேசுங்க. சில இடத்துல பொறுமை காக்க வேண்டிய நிலை ஏற்படும். வெயிட் பண்ணுங்க. நமக்கான காலம் உருவாகும். நல்லது நடக்கும். என்னங்க பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும். ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க. இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆக போகிறீங்க. இந்த கனெக்டில் லாபம்தான் ஏற்பட போகுது. அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம்? ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம். செஞ்சு பார்ப்போமே, நல்ல பலன் அனுபவிப்போமே, நல்லது நடக்குங்க. அன்னதானம் போடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது. அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க. உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும். மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாத ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் சிவஸ்ரீ. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.